ராமாச்சாரியும் திவ்யாவை அவன் ஃப்ரெண்டோட தங்கச்சியும் தெரியாம லவ் பண்ணிட்டு இருப்பான்றதுனால இப்ப அடுத்த நாள்ல இருந்து அந்த பொண்ணு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பாக்குற திவ்யாவுமே இப்ப அவன் அண்ணன் கிட்ட போயிட்டு அவன் உன் தங்கச்சியும் தெரிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து என்கிட்ட பேசவே இல்ல, அவன் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, நீ அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தியா அப்படின்றத கேட்டுட்டு பயங்கரமா திட்டி விட்டுறான். அன்னைக்கு நைட்டு திவ்யாவோட அண்ணா ராமாச்சாரியை மீட் பண்ணி இவங்களோட லவ்க்கு ஓகேமே சொல்லிடுறான். அடுத்த நாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ராமாச்சாரியோட அப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிடுது, அதனால ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா அன்னைக்கு திவ்யாவோட பர்த்டேவா இருக்கும், ராமாச்சாரி விஷ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்திருப்பா. அந்த நாளே முடிஞ்சிட்டு இருக்கும், ஆனா ராமாச்சாரி விஷ் பண்ணிருக்கவே மாட்டான். திவ்யாவோட பர்த்டேன்றதுனால ராமாச்சாரி ஒரு கிஃப்ட் எல்லாம் வந்து திவ்யா மீட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா திவ்யாவும் பயங்கர கோவத்துல இருக்கான்றதால இப்ப சமயா போட்டு திட்டி விட்டுறான். அந்த நேரம் பார்த்து திவ்யாவோட அம்மாவுமே அங்க வந்துடுறாங்க. திவ்யா போட்டு அடிச்சுட்டு இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ இவனை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி அவளை அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் திவ்யாவும் ராமாச்சாரியை மீட் பண்ணி அம்மா சொன்னது கரெக்ட் தானே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன எப்படி பாத்துப்ப, ஏதாச்சும் ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி இல்லன்னா எங்க அம்மா சொல்ற ஜாபுக்கு போ அப்படின்றத சொல்றா. இதை கேட்கிற ராமாச்சாரியுமே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இப்படி ஊதாத்தனமா சுத்திட்டு இருந்த என்னதானே நீ லவ் பண்ண, இப்ப கல்யாணம் வரும்போது மட்டும் கசக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறான். அன்னில இருந்து இவங்க ரெண்டு பேருமே பேசிக்காம போயிடுறாங்க. ஆக்சுவலா ராமாச்சாரியோட அப்பாக்கு உடம்பு முடியாம போனதுக்கு அவங்க அண்ணன் தான் காரணமா இருப்பான். ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான் ராமாச்சாரியோட அண்ணனோட கல்யாணம் பேசி முடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அந்த கல்யாணம் பிடிக்காம அவங்க அண்ணன் காரணம் லெட்டர் எழுதி வச்சு வீட்டு ஓடி போயிட்டு இருப்பான். அவருக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்து ராமாச்சாரி வீட்டு பொறுப்பு கடை பொறுப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பொறுப்பா பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ராமாச்சாரியோட அப்பாவுமே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ராமாச்சாரியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. பையன் ஓடி போன விஷயத்த பொண்ணு வீட்டுல சொல்லணுன்றதுக்காக இப்ப ராமாச்சாரி அவங்க அப்பாவுமே அந்த வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. பையன் ஓடி போன விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்கிற அந்த பொண்ணோட அப்பாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கண்டிப்பா குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கும், பெரியவதான் ஓடி போயிட்டான், சின்ன பையன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்றத சொல்றாரு. இதை கேட்கிற ராமாச்சாரியுமே இன்னும் திவ்யா தான் லவ் பண்ணிட்டு இருப்பான்றதால அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்க ராமாச்சாரியுமே திவ்யாவோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பான். இப்ப திவ்யாவுமே அதை பிரிச்சு பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்றத ஒரு போட்டோ ஃப்ரேமா பண்ணி வச்சிருப்பான். அதை பாக்குற திவ்யாக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்போ திவ்யாவோட ஃப்ரெண்டுமே திவ்யாக்கு கால் பண்ணி ராமாச்சாரிக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுதுன்ற விஷயத்த சொல்றா. அதனால கடுப்பான திவ்யாவுமே இப்ப அவங்க அம்மா கிட்ட நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறா. இங்க ராமாச்சாரிக்குமே அந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட்டுமே நடந்து முடிஞ்சிட்டு இருக்கும். இப்ப ராமாச்சாரி அந்த பொண்ணு தனியா பேச சொல்லி விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணுமே இப்ப ராமாச்சாரி கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்றத சொல்றா. ராமாச்சாரியுமே இதே ஒரு காரணமா வச்சு வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்றத சொல்றான். நான் லவ் பண்ற பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போனா அன்னில இருந்து அவங்க கிட்ட பேசவே முடியல அப்படின்றத சொல்றா. அவன் மட்டும் வந்துட்டான இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்றத சொல்றா. இங்க திவ்யாக்குமே பொண்ணு பக்கம் வந்திருப்பாங்க. இப்ப அந்த மாப்பிளைக்குமே திவ்யா ஓகேமே சொல்லிடுறா.